தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த முறையில் கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து பல்வேறு முறை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கிறோம், நீங்கள் அறிந்தது. அதேபோல் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் அனைவரையும் ஒப்பந்த முறைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் NULM-ஆவது மாற்ற வேண்டும் என்று ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். 13 நாட்கள் தொடர்ந்த அந்த போராட்டத்தை நீதிமன்றம் சொல்லுகிறது என்று நள்ளிரவில் கைது செய்தது எந்த விதத்திலும் ஜனநாயக நடைமுறை அல்ல என்று நாங்கள் மாமன்றத்தில் அந்த கேள்வியை எழுப்பினோம். அப்போது துணை மேயர் அவர்களும் மேயர் அவர்களும் அது நீதிமன்ற தீர்ப்பு என்றார்கள். நீதிமன்ற தீர்ப்பு என்று நள்ளிரவில் கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீதிமன்ற தீர்ப்பு தான் வந்திருக்கிறது, போக்குவரத்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று. அதை செய்தார்களா? அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு தான். ஆக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள், அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஒப்பந்த முறை என்பது நவீன தாராளமய கொள்கை நாடு முழுவதும் உழைப்பு சுரண்டலை அதிகரித்து லாப குவிப்பை அதிகரிக்க செய்துள்ளது. விளிம்பு நிலை மக்கள், உழைப்பாளி மக்களை மேலும் மேலும் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி, சுகாதார பணிகள் மற்றும் கடைநிலை ஊழியர்கள் அனைவரையும் அதிமுக, திமுக இரு கட்சிகள் ஆட்சி காலத்திலும் இப்படி ஒப்பந்த முறைக்கு கொண்டு வருகிறார்கள். இது 2013 மேயராக இருந்த சைதை துரைசாமி அவர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் செய்யும் தூய்மை பணியை ஸ்வர்ண ஜெயந்தி ரோஜ்கர் யோஜனா என்ற பெயரில் சுய உதவி குழுக்களுக்கு வேலை அளிக்கிறோம் என்று நிரந்தர பணிகளை சுய உதவி குழுக்கள் மூலம் கொண்டு வந்தார். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக பிச்சாண்டி என்கின்ற ஒரு பினாமி நபரை வைத்து அவர் மூலமாக சம்பளம் வழங்கி அப்போது மஸ்டர் ரோல் முன்னுக்கு வந்தது. அந்த மஸ்டர் ரோலை காட்டி செங்கோடி சங்கம், CITயை சேர்ந்த செங்கோடி சங்கம் போராட்டம் நடத்தி நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. அப்போது ஆட்சியில் அதிமுக தான் இருந்தது. ஆனாலும் சுகாதாரத்துறை இணை ஆணையராக இருந்த கண்ணன் IAS அவர்கள் மாநகராட்சியை நேரடியாக ஊதியம் வழங்கும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தார். அதன் பிறகு NULM என்கின்ற அறிமுகமாகியது. ஊதியம் மாநகராட்சியை நேரடியாக வழங்கி வந்தது. அதனால் அன்று ஆட்சியில் இருந்தவர்களும் அதிகாரிகளுக்கும் கிடைத்து வந்த வருவாய் தடைப்பட்டது. எனவே 2020 செப்டம்பர் 30 அன்று அதிமுக ஆட்சி காலத்தில் 12, 1, 2, 3, 7 மண்டலங்கள் மற்றும் 9 முதல் 15 மண்டலங்கள் என 11 மண்டலங்களை தனியாருக்கு ஒப்பந்த முறையில் கொடுக்கப்பட்டது. அப்போதும் இந்த தொழிலாளர்கள் மறியல் போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம். அதன் பிறகு 4, 5, 6, 8 ஆகிய 4 மண்டலங்களில் NULM முறையும் நிரந்தர பணியாளர்களும் பணியாற்றினார்கள். தற்போது 5, 6 மண்டலங்களும் ஒப்பந்த முறைக்கு டெண்டர் விடப்பட்டது. 4, 8 தனியாருக்கு கொடுக்க முயற்சிக்கிறார்கள். புதுசாக இந்த 5, 6 மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக தொழிலாளர் சட்ட திருத்தத்தின்படி 940 ரூபாய் வந்து நிர்ணயிக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்த வழக்கில் இதை கூட இன்னும் அமல்படுத்தாமல் இருக்காங்க சென்னை மாநகராட்சி. அதுக்கு உங்கள் பதில் தான் சொல்கிறேன். அப்போ இந்த நிலைமையில் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படியான சம்பளத்தையும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் நாங்கள் உழைக்கும் மக்களுக்காக இருக்கிறோம், சமூக நீதி செயல்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த நவீன தாராளமய கொள்கையை இவர்கள் ஆதரிக்கின்ற காரணத்தினால் உழைப்பு சுரண்டலுக்கு குறைந்த கூலி கொடுத்து, குறைந்த கூலியில் வேலையை அதிகமாக பெற்று கான்ட்ராக்டர்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கட்டிங் கமிஷன் என வாங்கி அவர்கள் கொள்ளையடிப்பதற்குத்தான் வழிவகுக்கிறது. எனவே இந்த ஒப்பந்த முறையை நீக்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அரசு விதித்திருக்கக்கூடிய சம்பளத்தை வழங்க வேண்டும், அல்லது NULM தொழிலாளர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தையாவது கொடுக்க வேண்டும்.
கான்ட்ராக்ட் அபலைசேஷன் ரெகுலரைசேஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி அவர்களை சட்டப்படியே நிரந்தரம் செய்ய வேண்டும். எனவே இந்த நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.